தெற்கிலிருந்து சென்று ஹிந்தி சினிமாவிலும் இந்திய சினிமா முழுக்கவும் கோலோச்சி கொண்டிருக்கும் ஏஆர் ரகுமான் பிறந்த நாள் இன்று. தமிழுக்கு பெருமை சேர்த்ததோடு தமிழுக்கு நினைவு சின்னமும் எழுப்பிக் கொண்டிருக்கும் அவரை பற்றிய தொகுப்பை காணலாம். இப்படி சின்ன ஆசையோடு இசை உலகில் நுழைந்து 17 ஆண்டுகளில் பெரும் இசையமைப்பாளர்களே பெறாத ஆஸ்கர் விருதை 2 கரங்களிலும் பெற்றவர் இசை புயல் ஏஆர் ரகுமான். அப்போதும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தன்னடக்கத்தையும் தமிழ் பற்றையும் ஒரே வாக்கியத்தில் வெளிப்படுத்தி இந்தியர்களின் இதயத்தில் இமயமாய் உயர்ந்தவர் ஏஆர் ரகுமான். கலைஞர் கருணாநிதி எழுதிய செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலுக்கும் இசையமைத்தார். திரையுலகிற்கு வந்தபோது எப்படி இருந்தாரோ அதே இளமையுடன் 34 ஆண்டுகளாக இசை உலகை ஆளும் ஏஆர் ரகுமான் இன்றளவும் காலத்திற்கு ஏற்ற இளமை புதுமையுடன் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். குடும்பம் வறுமையில் வாடிய காலத்திலும் தன் சொற்ப வருமானத்தையும் தன் தொழிலுக்கு தேவையான இசைக்கருவிகளை வாங்க செலவிட்டவர் ஏஆர் ரகுமான். தங்கள் துறையில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொருவரும் ஏஆர் ரகுமானிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் பாடம் என்று இதை சொல்லலாம். 2 ஆஸ்கர், 2 கிராமி, 1 கோல்டன் குளோப், 7 தேசிய விருதுகள் என்று 170க்கும் மேற்பட்ட விருதுகளை குவித்துள்ள ஏஆர் ரகுமானின் வெற்றி பயணம் தொடர அவரது பிறந்த நாளில் வாழ்த்துவோம். ஏஆர் ரஹ்மான் receiving Silver Lotus for the film Ponniyin Selvan Part 1 in Tamil. The visionary Indian composer presents an audacious blend of traditional contemporary musical styles that suspense audiences in a continuous state of mystery and adventure. புதிய தலைமுறைக்காக காட்சன் கிருபாகரன்.